இது மக்கியா கூட வந்து எனக்கு தெரியல உனக்கு தெரியல கேட்கறது சட்டம் இல்லைங்க. இதுல கேம்பிள் இல்லாம வெள்ளமும் பாதிக்காம தேவையில்லைன்னு சொன்னா நீங்க எழுதித்தாங்க ஆரண்டானே சாமான் தேவையில்லை. உண்மையில வெள்ள நிவாரணம் பண்றது ஐயா பாதிக்கப்பட்ட எல்லாரும் கொடுக்கறதா வெள்ள நிவாரணம். இதுல இப்ப நாங்க இப்ப கொஞ்சம் பொருட்கள் வந்து கொண்டு வந்தபடியால வந்து இப்ப எல்லாரும் கொடுக்கல தானே. இப்ப அரசாங்கத்தால உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி தானே நிவாரணத்துக்கு கேட்டு அது இல்ல. இது இருந்தாலும் சிக்கலாக DSP ஒப்படை டோட்டல் எத்தனை வேணும்? 530 குடும்பம், 266 குடும்பம் இடம்பெயர்ந்து வீட்டுல இருந்த கொடுத்தீங்க. அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா ஓரளவு பாதிக்கப்பட்டு வீடுகள்ல போய் இருந்தாக்கள் கோல் பண்ணி சொல்லி எல்லாம் பார்த்து நான் வீடுகள்ல மாறி இருந்தாக்கள் 266 பேரை கொடுத்துருக்கீங்க. இடம்பெயர்ந்திருந்தாக்கள் ஓரளவு இடம்பெயர்ந்திருந்தாக்களுக்கு கச்சேரியால லிஸ்ட் அனுப்பிட்டான். அந்த லிஸ்டுக்கு 20ஆம் தேதிக்குள்ள காசு ஒதுக்கி அதுக்கப்புறம் நான் தான் ஃபைக்ஸ் பண்ணி இதுல வந்து இப்ப நம்ம இப்படி ஒரு பேர்லிஸ்ட் எடுக்கக்குள்ள வந்து அதாலேயும் வந்து அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இப்ப இவங்களோட சேர்ந்து பயணிக்குள்ள வந்து இப்ப எல்லார பக்கத்துல கூட பிரச்சனைகளும் வந்து என்னால அதை கவனிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நான் பார்த்தேன். நான் உண்மையிலே ஜிஎஸ்ஆக்களும் உண்மையில பாவனே அப்படி அதிகமாக ஒரு சாமான் உங்களுக்கு ஒரு டிவிஷன் இப்போ ஸ்டாப் பண்ணுவீங்களா? ஸ்டாப் பண்ணுவீங்க. பழமையா அந்த வெள்ளம் வந்து இயல்பு நிலை பாதிக்கப்பட்டாக்கள் ஒரு கட்டக்கடியா வந்து கேட்கிறாங்க ஐயா. அவங்களுக்குரிய சாமான் தான் இப்ப குடுபட்டுக்கணும். உங்களுக்குரியது நீங்க உறவினர் நண்பர்கள் வீட்டில் இருந்து உங்களுக்கு ஆனா ஜிஎஸ்ஆக்கள் பாவம் தான்டா. நம்ம பிரச்சனை கொடுத்து போட்டுக்கணும். போ பிரச்சனை பண்ண நம்ம தெரிய யாரா எப்படி அரசாங்கத்துல காசு இல்லை. அரசாங்கத்துல காசு இல்லாத அப்படி பார்த்து கொடுக்காங்க. அப்படியான வேலை வாக்கண்டா நடாது. இந்த நாட்டில் இப்படித்தான் நடக்கும். உண்மையில வந்து கிராம உத்தியோகஸ்தர்கள் எவ்வளவு பெரிய இன்னல்களை வந்து எதிர்நோக்குறாங்க. இரண்டாள் இப்ப நாங்க ஒரு பழக்கம் பண்றது அரசாங்கத்தால அவங்க பேர்லாம் கொடுத்துருக்கோம். எவ்வளவு கிராவியல வந்தாச்சு. உண்டான கடலை விட இதான் கடல். அது கஜத்து வச்சாக்கணும் தான் வச்சாதா நல்லா சாவைக்கு நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. இல்லாட்டி எல்லாம் நீங்க சண்டை ஓடி போயிட எல்லாரும் சமைச்சா சமைச்சா கேடு పెద్ద పుల్లదాం మయని పుల్ల లాస్ట్కి మయని அப்படி தெரியுமா? சரியோ சிரி வேற மந்திரப்படாத மக்களுக்கு இப்படி எல்லாம் உதவி செய்யுது. மந்திரப்படாத நேர்த்திகளை எல்லாம் தெரியுமா? எல்லாரும் பாத்தீங்கன்னா 35 ஃபேமிலி வந்து கணவன் இல்லாதவங்க, பெண் தலைமைத்துவ குடும்பம். உண்மையில உதவி செஞ்ச அனைவருமே வந்து போற்றப்பட வேண்டியவங்க. வாய்ஸ் ஆஃப் அனிஷன் அவர் ஏற்பாட்டில் இந்த புலம்பெயர் சமூகங்களின் உதவியுடன் இந்த எங்களை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உணவுப் பொதிகள் கொண்டு வழங்கியதற்காக பிரதேசம் சார்பிலும் ஊர் மக்கள் சார்பிலும் இந்த புலம்பெயர் அமைப்புக்கும் வாய்ஸ் ஆஃப் அனிஷனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷான். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்துக்கு முன்னுக்கு இருந்தால் இப்போ நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். அதாவது டிஎஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னால் தான் டக்குன்னு எல்லாருக்கும் தெரியுமே. அதுக்குன்னா பேசி கொண்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் 3 இடங்களில் இப்போ எங்களுடைய நிவாரண பொதிகள் வந்து கொடுப்பட்டிருக்கு. முதலாவது நாள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அதாவது எங்களுடைய யூடியூப் மூலமாக எங்களுடைய புலம்பெயர் உறவுகளின் உதவியோட நாங்கள் இப்போ 3
பிரதேச செயலகங்களூடாக வந்து நாங்கள் நிவாரணத்தை வந்து கொடுத்து முடிச்சிருக்கோம். முதலாவது இடம் பார்த்திங்க சொன்னால் வந்துட்டு பட்டிப்பளை டிஎஸ் ஆஃபீஸினூடாக பார்த்திங்க சொன்னால் வந்துட்டு பண்டாரி வழிக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். அதே இதில் பார்த்திங்க சொன்னால் வந்துட்டு அடுத்தாக வெள்ளாவளி டிஎஸ் ஆஃபீஸினூடாக பார்த்திங்க சொன்னால் நாங்கள் போரதீவு அப்படின்ற அந்த இடத்துக்கு வழங்கியிருந்தோம். நேற்று தினம் பார்த்திங்க அப்படி சொன்னால் வந்து வவுனதீவு அப்படின்ற அந்த பிரதேச செயலகத்தினூடாக வந்து நாங்கள் 4 கிராமங்களுக்கு அந்த உதவி திட்டங்கள் நாங்கள் வழங்கியிருந்தாங்க. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து 4வது டிஎஸ் ஆஃபீஸாக 4வது நிவாரணப் பொதிகள் வழங்கும் திட்டமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்தினூடாக வந்து இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அதாவது களுவாஞ்சியில் இருக்கிறார்கள் இல்லை ஒருத்தை அண்டிய பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நிவாரணப் பொதிகள் வந்து போய் சேரப்போது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் 200 பொதிகள் நாங்கள் இங்கே வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க, இங்கே நாங்கள் கொடுக்க போகிறோம். அப்போ நான் வந்துட்டு இப்போ நேற்று அடிஷனல் அம்மா கோல் அடித்து கதைச்சிருந்தவங்க நான் எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் பிரதேச செயலகத்துக்கு முன்னுக்குன்னா இப்போ பேசி கொண்டிருக்கோம். உண்மையில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நாங்கள் டிஎஸ் ஆஃபீஸுக்குள்ளே போயிட்டு களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலாளர் அம்மணி அவங்க கூட வந்துட்டு நாங்கள் கதைக்கப்புறம் அவங்க சொல்லும்போது என்னென்ன விஷயங்கள் கதைக்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவில் காட்ட முடியாது காட்டுறோம். என்ன தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவில் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க அங்கே போயிட்டு பேசலாம். பிரதேச செயலகத்தை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம். ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தருது பாருங்கள் பிரதேச செயலகம் களுவாஞ்சிக்குடி. இதுதான் பிரதேச செயலகம். பிரதேச செயலகம் சரியோ உள்ளே போகிறோம். உள்ளே வந்து அனுமதி பெற்றது வீடியோ எடுப்பேனே. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன போனவங்களை காணலை அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க, என்ன எப்படி வந்து கேட்கணும் யோசிச்சிருப்பீங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ ஒரு 3 மணித்தியாலம் களுவாஞ்சிக்குடி டிஎஸ் ஆஃபீஸ் வெளியில் நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு வந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் டிஎஸ் அம்மாவுக்கு வந்து இப்போ அதாவது நாங்கள் வந்த அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த நேரத்துக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு இப்படி வந்துன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சிருந்த என்னென்னு சொன்னால் வந்து இப்போ டிஎஸ் ஆஃபீஸில் வந்து நாங்கள் இதை வந்து கையளிக்க போகிறோம், டிவிஷனில் போய் கொடுக்க போகிறோம் என்று தெரியாது. அப்போ ஒரு ஆள் வந்து டக்குனை வந்து கலெக்ட் பண்ணுற கஷ்டமே. கிட்டத்தட்ட 49 கிராமம் இருக்காம் அவங்களோட இது பொறுப்பில். அப்போ 49 கிராமத்துலேயும் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு கிராமத்தை வந்து டக்குனை வந்து எடுத்து அதுக்குள்ளேயே ஆக்கள்டையும் சொல்லி ஆக்களையும் வந்து வர வைக்கணும். அப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு ஒரு 1 hour டைம் கேட்டாங்க. அப்புறம் இன்னொரு 1 hour என்ன 2 மணிக்கு போகிட்டு அப்போ 2 மணிக்கு போகிட்டு இப்போ சரியா 2:26 கிட்டத்தட்ட அங்கே இருந்து 2:23 அப்படி தான் நாங்கள் வெளிக்கிட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 11 மணிக்கு வந்து 11 மணி 12 1 2 கிட்டத்தட்ட 3 மணித்தியாலாம் இப்போ நாங்கள் வெளியில் வெயிட் பண்ணியிருந்தாங்க. சரியான ஆக்களுக்கு வந்து கொடுக்கணும்ன்றதுக்காக. இது அவங்களே வந்து தவறுண்டு சொல்லல. அது இப்படி தானே எந்த ஒரு விஷயத்தையும் 100% சரியாக செய்யலை அதுனே, அது உண்மையான விஷயம். யாராக இருந்தாலும் சரி இனி அதை நாங்கள் மதிப்பளிக்கு தான் வேணும். இப்போ உண்மையில் வெளியில் விளையாடுறோம் காத்திருந்து இந்த இப்போ தான் நாங்கள் வெளிக்கிட்டிருக்கோம். டிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அவங்களையும் வந்து இப்போ அனுப்பிட்டுருக்காங்க. நான் நேரடியாக டிஎஸ் அம்மாவன்னா சந்தித்து கதைச்சினாங்கண்ணே. கதைக்குத்தான் நமக்கு சொல்லியிருந்தாங்க இப்படி தான் ஐயா தெரியும், டிஎஸ் ஆஃபீஸில் வந்து இதை ஒப்படைக்க போகிறாங்கன்னா தெரியும், டிவிஷனில் கொடுக்கன்னு தெரியாது. அந்த ஒரு இதில் இருந்தாங்க. அதனால் ரெடி பண்ணல. இருந்தாலும் நாங்கள் வந்து ரெடி பண்ணி தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே இப்போ அதை வந்து ரெடி பண்ணி வந்து தந்துருக்காங்க. இப்போ தான் நாங்கள் போகிறோம். போய் பார்த்தா தெரியும் யார் யாருக்கு இந்த நிவாரணப் பொதிகள் வந்து கொடுபட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னால் 200 பார்சல் மொத்தம் என்ன 200 கூட இப்போ 4 டிவிஷனுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 50-52 கொடுக்க வேண்டிய மாக்கணும் வருதுக்குன்னு. இப்போ நாங்கள் மகளூர் நோக்கி போய் கொண்டிருக்கோம். மகளூரில் தான் வந்து 4 இதுக்கு வந்து கொடுபட பண்ணிட்டேன். இப்போ என்ன சொன்னால் இப்போ இதால் போய் கொண்டிருக்கோம். மகளூருக்கு போகிறதுக்கு டெக்டருங்க வைத்து முன்னுக்கு இதால் வைத்துட்டு இல்லை உனது என்ன ரோட்டு தானே இதாலையா இஞ்சாலையா சரி மகளூர் போனா சரியாடா. மகளூர் அதான் அந்த நம்ம ஹாஸ்பிட்டலாம் போனோம் உதவி செஞ்சுருந்தாங்க ஏன் இல்லையா. ஆனால் அழுப்படிச்சு போயிடா. 3 மணி தேரம் மட்டும் நிற்கிறேன்டா சும்மா 3 மணி தேரம் 3 மணி கூட ஏரியா நம்ம வழி கூட தானே அது அங்கிருந்து வீட்டில் இருந்து வழிகிட்டே பார்க்கணும் டைம் 10 மணி வெளில விட்டு நம்ம சரியா போகுது. அடுத்த நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பாங்க இவ்வளோ பெரிய லெவலில் வந்து செய்யலாம் யாரெல்லாம் இதுக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இது பண்ணி கொண்டிருக்கீங்க. உண்மையில உதவி செஞ்ச லிஸ்ட்டை நம்ம வாசிக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு தனி ஒரு வீடியோ செய்யணும் வேணாம்.
நான் சும்மா அப்போ உதாரணத்துக்கு நான் எடுத்து சும்மா வாய்ச்சி பார்த்து நான் அந்த லிஸ்ட்டை ஒரு 4-5 பக்கம் வருது அது. இப்போ 2 ஆள் ஒரு ஆளுடைய பேரை சொல்லி அவர் எவ்வளோ அமௌண்ட் அனுப்பியிருக்காங்கன்ற சொல்லி பிறகு பின்னுக்கு வந்து அவங்களோட கடைசி நம்பர் இருந்தாங்க கிட்டத்தட்ட 4 நம்பர் சொல்லணும். உதாரணத்துக்கு இப்போ 29, 19 அவ்வளோங்குதா. ஏன் நாங்கள் இதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நிறைய பிரச்சனை வரும். லண்டன்ல இருந்து மிதுஜன் சரியா, மிதுஜன் வந்து 1 லட்சம் ரூபாய் அனுப்பியிருக்கான் சரியா. அப்போ லண்டன்ல இருந்து மிதுஜன்ன்றது வந்து ஒரு மிதுஜன் இருக்க மாட்டார் இல்லைங்குதா. அப்போ லண்டன்ல இருந்து மிதுஜன்ற பேரில் ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. நம்மளோட வீடியோ பார்க்குற ஆள் ஒரு மிதுஜன் மட்டும் வீடியோ பார்க்க மாட்டாங்க சரியோ. அப்போ ஒரு 3-4 மிதுஜன் சில டைம் வந்து காசை வந்து அனுப்புவாங்கண்ணே. அனுப்பக்குள்ளே வந்துட்டு எதில் வந்து அவங்களை அடையாளப்படுத்தலாம் அப்படி சொன்னால் இப்போ அவங்க வந்து ஒரு சில குறியீடுகள் சொல்லுவாங்க. தம்பி ஏ என்ற வார்த்தையை சொல்லுங்க, பி என்ற வார்த்தையை சொல்லுங்க, இப்போ இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கண்ணே. அதை தாண்டி நம்ம எல்லாருக்கும் விளங்கக்கூடியமா இப்போ லண்டனில் இருக்கிற மிதுஜன் என்ற பேரில் வந்து மிதுஜன் என்ற 4 பேர் இருக்கலாம். ஆனால் அவங்களோட கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் வந்து 4 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ அதனால் வந்து வாட்ஸ்அப்பின் கடைசி இலக்கங்களையும் சொல்கிறேன். நாங்கள் 3 சொல்கிறோம் நாங்கள் வளமையாக. ஆனால் நாங்கள் இப்போ இந்த பேர்கள் வாசிக்குள்ளே வந்து அவங்களோட வாட்ஸ்அப் இலக்கம் 4 கட்டாயம் சொல்லுவோம். ஏன்றால் உண்மைத்தன்மையாக இருக்கணும்ன்றது தானே. இப்போ லண்டன்லேருந்து இப்போ சிவா அண்ணன் இதை வந்து அனுப்பியிருக்கா 2 மொட்டையாக சொல்லாமல் அவங்களோட கடைசி வாட்ஸ்அப் நம்பரை வந்து சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு சிவா அண்ணனுக்கு தெரியும் இது எந்த காசு தான் தம்பி கொடுக்குறான்னு சொல்லி தெரியும் என்ன. அப்படி இன்னொரு சிவா வந்து அனுப்பியிருந்தா அவர் என்ற கேள்வி வைப்பார், தம்பி நான் எந்த கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் மதில்லி நீ எப்படி இதை கொடுப்பான்னு சொல்லி கேள்வி வைக்கலான்னு. அப்போ இப்படி வந்து செய்யக்குள்ள வந்து யாரும் வந்து நம்மளை எதுவும் வந்து கதைக்க முடியாது, எல்லாம் வெளிப்படையாக இருக்கும். அப்போ அதனால் வந்து கண்டிப்பாக அதுக்கு இப்போ கண்ணீரம் எடுக்க கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சுற்றம் பேர் தான் உதவி செஞ்சுருக்காங்க அவ்வளோ காசும். அப்போ எல்லாரும் வந்து இப்படி வாசிக்கணும் பார்க்கலாம். வீடியோனுடைய இந்த கொடுத்து முடிகிற கட்டத்தில் வந்து கடைசியில் எது இல்லாமா இல்லை தனியாக அதுக்குண்டு தனியாக வந்து வீடியோ போடணுமான்னு பார்க்கலாம். உண்மையில் வந்து அப்படி செய்யலாம் என்ன. இப்போ கொடுத்து முடிய வந்து தனியாக அந்த இவங்கள்ட்ட பேர்களையும் பாய்ச்சி இதன் மூலமாக கிடைச்ச உறவுகள் நேரத்தில் இதன் மூலமாக கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்த நாங்கள் புதுசாக வந்து அரசாங்கத்தோடு சேர்ந்து செய்யக்குள்ள நாங்கள் என்னென்ன சவால்களை வந்து எதிர்கொண்டிருந்தோம், என்னென்ன பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு நல்ல வகையில் அமைந்திருந்தன்ற முழு விளக்கம் வந்து தனியாக ஒரு காணொலியாக தரலாம்னு நினைக்கிறானே மானே. ஏன்னா இப்போ உண்மையிலே போற்றப்பட வேண்டியவங்க இப்போ உதவி செஞ்ச அவ்வளோ பேர் வந்து போற்றப்படக்கூடியவங்க. இப்போ என்னென்னு சொன்னால் வந்து உண்மையிலே உதவி செஞ்ச அனைவருமே வந்து போற்றப்பட வேண்டியவங்கண்ணே. இப்போ நாங்கள் வந்துட்டோம் மகளூர் டிவிஷனில் பாருங்கள் முன்னுக்கு அவர்களுடைய அப்படித்தாண்டா இப்போ எல்லாம் வந்து 100% சரியாக நடக்க மாட்டேது எவ்வளோங்குதா. நேற்று போனோம், நேற்று அங்கே எல்லாம் ரெடியாக இருந்தது கொடுத்துட்டு வந்தோம். இன்றைக்கு இப்போ நாங்கள் வந்ததுக்கு பிறகு தான் டிவிஷன்லேயே வந்து தெரிய செஞ்சது என்ன, டிவிஷனில் தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஆக்களை வந்து கூப்பிட்டுருக்காங்க. அந்த கக்கள் என்ன வந்திருக்காங்க தெரியல பார்க்கணும்ல இதுதானே. ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டோம். இது மவுடூர்லேருந்து இதான் நினைக்கிறேன் சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகஸ்தர் ஆக்கள் வந்துட்டாங்களா. வணக்கம். வரல என்ன இப்போ எல்லாம் ரெடி பண்ணது எத்தனை மணிக்கு வருவாங்க இல்லையானே. அண்ணாம பரவாயில்ல. சாமானுக்கு ஆக்கள் வந்துட்டாங்களா, ஆக்களை கண்ட்ரோல் பண்றாங்க. சரி ஓகே. நீங்க இப்ப இங்கே என்ன கேட்டகரியில் எடுத்தீங்க ஆக்களே இவங்களை? இப்போ நான் நேற்று பவுனதியை போனாங்க. பவுனதியில் வந்து ஒரு இடத்துல வந்து எப்படி எடுத்திருந்தாங்க சொன்னால் தலைமைத்துவ குடும்பம் 2 குரூப் எடுத்திருந்தாங்க. இன்னொன்று வீட்டில் தனியாக இருக்கக்கூடிய முதியோர்கள் என்று எடுத்திருந்தாங்க. இன்னொன்று உண்மையில் வந்து அந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் கூலி வேலை செய்யக்கூடியவங்க அந்த அப்படி ஐயா ஜிஎஸ் ஐயா வணக்கம் ஐயா. என்ன பேர் உங்களோட? இந்த ரஜி பிரசாத். என்னென்னு சொன்னால் இங்கே வந்து 50 வடிவா இப்போ தனிநபர் முதியோர்கள் பெண் தலைமைத்துவம் மற்ற டிசேபிள்ஸ். ஓகே நல்ல விஷயம் நல்ல விஷயம். இதுக்குள்ள தான் 50 பேரையும் இது பண்ணிருக்கேன் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. எல்லாரும் ஒரே இடத்துக்கு வருவாங்களா, நம்ம 4 இடத்துக்கு போகணுமா? இல்லை எல்லாம் வருவாங்க, ஒரே இடத்துக்கு வருவாங்க. இங்கே எத்தனை டிவிஷன்னாக்கா? 4 டிவிஷன் இருக்கு. 4 டிவிஷனும் கொடுக்க போகிறோம் 50. அதான் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் ஆட்கள் இருப்பாங்க. எத்தனை ஃபேமிலிஸ் மொத்தமாக இருக்காங்க? இப்போ ஒரு டிவிஷன்லையா இல்லை ஒரு டிவிஷன்? அதை நான் 4 சேர்த்து அவ்வளோ பேருக்கு ஆட்கள் வருவாங்க. அப்போ அதுக்குள்ளே மற்ற ஆட்கள்லாம் குழம்பிடுவாங்கண்ணே. அப்போ அதனால தான் வந்து இப்போ என்னென்னு சொன்னால் எடுக்கக்குள்ளே வந்து இப்போ உண்மையிலே கணவன் இல்லாதாக்கள் அப்படி எடுக்கக்குள்ளே வந்து நம்ம பதில் சொல்லிக்கொள்ளலாம் அவங்கள்ட்ட. இப்போ இருக்கிற அவங்க வரக்குள்ள வந்து சொல்லலாம் நாங்கள் இப்படியான லிஸ்ட் தான் எடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு.
அப்படித்தான் நிறைய பிரச்சனை வரும் தானே தான் இது பிரச்சனை வராம வேலையெல்லாம் இது இப்போ 4வது எவ்வளோ ஜுராவியெல்லாம் பார்த்தாச்சு உண்டான கடலை விட இதான் கடல் நாங்களும் இப்போ வந்து வெயிட் பண்ணி இந்த 3 மணி தானே இருப்போம் நாங்கள் 3 மணி கூட தானே இருப்போம் இனி என்ன நீ கொடுத்துட்டு போனீங்க வந்து நம்ம திருப்பி கொண்டு இல்லை வெயிட் பண்ணிட்டு ஏன்டால் இப்போ அவங்க டிஎஸ்ஆ மேனேஜ் என்னன்னு சொன்னால் இப்போ டிஎஸ் ஆஃபீஸுக்கு கொடுத்துட்டு போக வேண்டியதான் அந்த ஒரு கிட்டலாம் இருந்தவங்க விலங்கு இல்லை அதான் 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 இப்போ நாங்கள் இப்போ யூடியூப்டா செய்யக்குள்ள இப்போ இது அரசாங்கத்தில் செஞ்சாலும் இது காசு அனுப்பு நாட்கள் இருக்காங்க இப்போ அவங்க எதிர்பார்ப்பாங்க யாரு போய் சேருதுன்னு சொல்லிட்டு அப்போ அதுக்காக தான் நாங்கள் அது வழிகாட்டினாங்க சரி ஆக்கெல்லாம் வரட்டும் ஆக்கள் வந்து சொல்கிறோம் ஓகே மகளே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் பேர் ஆக்கள் வந்திருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க இனி சாமானம் இது வெளியே போகக்கூடாது இன்னும் கண்டு ஆக்கள் வருவாங்க ஏன்டா இப்போ நீ வந்து ரெடி பண்ணது அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் பண்ணி வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் என்ன 200 வரையும் வந்து ஒரு மணி தேவை ரெடி பண்ணிட்டா மேலே கஷ்டமான விஷயம் ஆனால் இப்போ இங்கே வந்து கொடுக்குற நேரத்தில் மற்ற இடங்களையும் வந்து ரெடி ஆகாமன்னு நாங்கள் நம்புகிறோம் என்ன 4 டிவிஷனில் கொடுக்கணும் இப்போ கொஞ்சம் வந்திருக்காங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா 35 ஃபேமிலி வந்து கணவன் இல்லாதவங்க பெண் தலைமைத்துவ குடும்பம் அதன் இதில் மற்றவங்க டிசேபிள்னு மற்றவங்க வந்திருக்காங்க இப்போ தெரியும் வாங்க பாப்போம் அப்படியே வந்து கொடுப்பேன் பா இன்றைய நாளுக்குரிய முதலாவது பார்சல் முதலாவது போதி தான் வாங்க சென்னை சேர்ந்து கொடுங்க நீங்கள் முடிஞ்சது அம்மா ஓடியாங்க பாட்டியம்மா ஏக்கு செருப்பு இல்லாங்க செருப்பு சரி சரி தூக்கியல் தானே பரமாரிக்கா பரமாரிக்கா என்ன பேர் வாட்டியம்மானே ஓ உங்களோட பேர் என்ன உங்களோட பேர் ஓ பரமேஸ்வரி ஐயோ எத்தனை வயசு பேரு தெரியல வயசு கேட்டாங்க நல்ல புள்ள என்ன தெரிஞ்சா உனக்கு இல்ல தெரியும் தான் மறந்துட்டு அன்னைக்கு நம்ம கடையில சாப்பிட்டு ஞாபகம் இல்லையா மறந்துட்டு ஐயோ சரியா கண்டிப்பா வைத்து வா சரியோ ஓகே சரியா சரியாம்மா ஓகே நீங்க கொடுங்க வாங்க நீங்க எடுத்து கொடுங்க பரவாயில்ல வாங்க வாங்க அம்மா போங்க விடுங்களே ஓகே சரியா நேற்று சிவநிதி அண்ணானே அங்கே அக்காவை ஓ நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அதாவது உங்களுடைய வேலை மாதிரி தான் அவர் வேலையும் அதே வேலை தானே அதான் அதான் நாடெல்லாம் நடிப்பார் தானே அந்த பாப்பா கொடுங்க சரியா ஓகேக்கா சரியா இவங்க வந்து இப்போ அனைத்து முகாமைத்துவ உத்தியோகத்தர்கள் இவங்க அந்த நிவாரணங்களுக்கெல்லாம் பொறுப்பாக இருக்கிறவங்க மற்ற இதில் சரியா நேற்று நாங்கள் போயிருந்தோம் கரடிப்பூவில் உங்களுக்கு தெரியும் தானே இல்லை அவனே மங்கி என்ன மங்கி கட்டு எல்லாம் வந்து வேலை செஞ்சவங்களா அவங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இங்கே இருந்த எவ்வளோ தூரம் என்ன இருக்கும் பவுனதீவு அது 60 கிலோமீட்டர் இருக்குமா கூட 60 கிலோமீட்டர் கூட தாண்டி இருக்கும் நேற்று அங்கே கொடுத்துனாங்க இன்றைக்கு இங்கே சரி கொடுங்க நீங்கள் ஆளா கொடுத்து வச்சுருக்கேன் ஜெய்சியா வாங்க வாங்க சைன் பண்ணாங்க வரணும் வாங்க அடுத்து வந்து இப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும் இப்போ அரசாங்கத்தாலையும் வந்து மற்றவர்களும் குடுபடும் என்ன அதாவது இப்போ கேம்பில் இருந்தவங்க அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஹவுஸில் இருந்தவங்க இது வந்து அரசாங்கத்தால் குடுபடும் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் ஆமாம் கூட்டித்தான் கையப்படி கூட்டிட்டு வர ஈஸியா கொண்டு போயிலோ கடவுளி எனக்கு பயமா கிடக்கா இந்த பிள்ளைய பாருங்க இதை வாங்கி போங்க இந்தா கவனமா படி இது போனவா பாரமாரியா போய் கடவுளே சரி கொடுங்க
சரி ஐயா வாங்கல நம்ம அவங்க 4 இடத்த ஓணுங்க அவங்க சும்மா இந்த முடிய என்ன 3 இடத்து போகணுமா அவங்க 5 மணிக்கலாம் 5 மணில இருட்டாக மாதிரி அவருக்கு முடிய நீங்க வரக்குள்ள புடிச்சு கூட்டிட்டு வந்தீங்களாமே அது இல்லம்மா நீங்க போயிட்டாங்க சரியோ வச்சு பாருங்க ஒருக்கா தூக்குடிமா இருக்கா பாருங்க சரியோ ஆரம்பம் தான் கொடுங்க தூர போணுமா தம்பியாக டேய் வாங்கல டே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கடா நம்ம வாடகை கொஞ்சம் கொடுத்து வாங்கடா நல்ல பொடி நல்ல தூக்கி இருக்கா போட்டோ முடிக்கணுமா சரி நீங்கள் தூக்கிற எடுத்து போகிறேன் அவன் திருப்பி காணுங்கடா அவனுக்கு பீரில் ஹாட்டாக அவன் தூக்கிட்டு போனான் அவனுங்களா ஓ கிரிக்கெட் பாப்பில்லோ அது ஒரு உடற்பயிற்சியானியா அம்மாட்ட வாங்க நான் கொடுத்து வாங்கலாம் பெரிய உதவியாக கிடக்கும் சரிடா ஓகேடா கூப்பிட்டு தூக்கிட்டு போகிறான் இல்லை நல்லபடியும் நாங்கள் இப்போ இது வந்து இப்போ மகளூர் கண்ணகிபுரம் இதுக்கு வந்து இப்போ 50 பேருக்கு வந்து கொடுக்க போகிறோம் கொடுத்து முடிய அடுத்தது எங்கே மகபுரம் மகளூர் மேற்கு அதுக்கு கண்ணகிபுரம் இன்னொரு பேர் இருக்குமே அது மகளூர் மேற்கு நான் சொல்கிறேன் மகளூர் மேற்கு நாகபுரம் டேய் நாகபுரம் நம்ம ஏரியா அந்த அக்காடோ அதுதான் இப்போ நம்ம ஏரியானா வேறு மாதிரி வச்சுவாங்கடா அப்படி இல்லை நம்மள ஒரு மணலம் பாதிக்கப்பட்டாக்கால் உதவி செஞ்சு நாங்கள் அந்த விதவைகளுக்கு மட்டும்தான் முதல் கட்டம் 50 பேக்கேஜ் சரியா 2 பேர் இருக்கிற தனி நபர்கள் விதவைகளுக்கு தான் இந்த இதை கொடுத்தது அது 2 பேர் இருக்கிறவங்களுக்கு நம்ம வரல நம்ம அந்த டைம் எல்லாரும் கிடைக்கும் உண்மையில் வயசான அம்மாக்கள் வரணும் வீட்டிலேருந்து வரக்குள்ள கூட்டி வந்தீங்களாண்ணே பாவமே தூக்கிட்டு போகணுமே அப்புறம் நம்ம நிவாரணத்தை தூக்கி போய் வருத்தம் வந்து அப்புறம் அதுக்கு வேறு செலவு வேண்டாம் ஓ வயசானாக தெரிந்தாம எலும்பு எல்லாம் தேஞ்சிருக்கும் அவங்க சும்மா என்னடா கீழே அவங்களாலே அது 8.5 கிலோ பாரம் இது 8.5 கிலோ அம்மா தனி குடும்பத்துக்கு மட்டும்தான் நம்ம விதவையாக தான் கொடுத்தது ஏன் 50 நோக்கட்டமா அதனால விதவை அவங்களுக்கு முன்னுரிமைப்படுத்தி அதை கொடுக்க சொன்னாங்க அப்போ கொடுத்துருக்கு விதவைகளை கொடுத்துருக்கு அடுத்த 2 இது பண்ணா வருமாம்மா உங்களுக்கு வருமா கொரோனா கூட அதான் வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதான் ஆனால் ஒரு மனத்தாம இருக்குண்ணே சொல்லி எனக்குள்ளே என்ன செய்யற நீ எல்லாம் தாண்டி தான் செய்யணும் எப்படி இது என்ன நம்ம இருக்கிறத பகிர்ந்து கொடுக்குறது என்ன வெள்ளண்டாலும் 8 ஆப்பிரிக்க கொண்டு அதான் அதான் வணக்கம் என்ன மாதிரி காண்பதும் பெரிய கஷ்டமா இருக்கு வீடியோ போதா ஒன்னுடைய இந்த வீடியோ வரட்டும் வரனே டிக்டாக்ல தனியா பண்ணி ஓவர் அடிக்குது என்ன மாதிரி பரவாயில்ல நண்பன் எங்கட நண்பன் இதை கொடுத்து முடிச்சு வாரம் என்ன கதை பண்ணாம சொல்லலாம் சரி ஓகே ஓகே அப்படி தெரியுமா சரியோ சிரி வேறா இந்தாங்கம்மா சரியோ பாட்டியம்மாக்குமோ 2 பேருக்குமோ ஜியே செய்யா டைம் வச்சாச்சுண்ணே இந்தா படியா சொல்லணும் வாய் திறந்தா அப்படின்னு வரானா தூக்கி கொடுத்து வரான் தூக்கி கொடுத்து வந்து இல்லை கை கொடு சொன்ன உடனே தூக்கி கொடுத்து நன்றியா முனியா இருக்கும் ஒரு பைய தூக்கத்தை முனியர் வைத்துனியாடா பாய் ஓகேடா ஓகேயா பீரியல் வருவியல்டா பிரச்சனை இல்லையா அதான் ஓகே இதால போங்க இருக்கீங்களோ சரியாம்மா கடவுளி என்னது தூரையா போகணும் தூரையா கொண்டு போகணும் தம்பி ஓடு தூக்கி ஓடு தூக்குடா நீங்க தூக்கிங்க 99 வயசா அடுத்த வருஷம் 100 வயது பிறந்த நாள் என்ன பேர் அம்மா அழகம்மா சரியாம்மா ஓகே பாய் வாங்க பதிச்சுட்டு வாங்கண்ணா உங்களை எடுக்கல அவளை எடுத்துடாம என்ன மட்டும் எடுமா
ஒரு சிலர் வந்து திரும்பிட்டு போறாங்க ஒன்றும் செய்யல தானே சொன்னா ஒரு விஷயத்த சொன்னா பிள்ளைங்கிட்டு போவோம். ஆனா போறாங்களே போறாங்க. போகாதாக்கெல்லாம் நீங்க நம்ம பண்ண பாரு. அது எல்லாரும் யோசிக்கணும். எல்லாரும் பாரத பிரிச்சு கொடுப்போம். பாரத பிரிச்சு எடுப்போம்ன்றது யோசிக்காங்க. எனக்கு மூணு மண்டா அடிக்கிறாங்க, மூணு மண்டா அப்படி கொடுப்போம். 4 இடத்துக்கு கொடுத்தானே வேணும். ஏற்கனவே டைம் ஆயிடுதுனே. அப்போ டக்கு அங்கே போனால் தான் வந்து இது பண்ணலாம். இப்போ கொடுத்து போட்டு எப்படி வருவாங்க? இப்போ தகவல் போயிருந்தானே ஜிஎஸ்ஐ மிச்சத்தை பொறுப்பு கொடுப்போம். இதில் 50 தானே. 50 இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 25 போயிருக்க மாட்டேனே. இருந்தா கணந்தா கெடுத்துருமா அப்படிங்களா? வாங்க. எத்தனை போயிருக்கு பார்த்துருங்களா? இப்போ பெத்த புள்ளதான் மகனே, புள்ள ஆசைக்கு மகனே. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன் தான் மகன். கண்டிப்பா. என்ன பேர் பாட்டியம்மாடு? சொர்ணம்மா மகன். என்ன பேர்? அழகு பேர சொர்ணம்மா. சொர்ணம்மா, நல்ல பேர் பாய். நீங்க தூக்கி ஆக்கள் கொண்டு வந்து இருக்கீங்கல்ல? கொண்டு வந்துருக்கேன் மகன். ஓகே, இது அம்மாட பார்சல் கொடுக்குறோம். இது மகனே செல்லம். நன்றி. ஓகே சரி. 5 கிலோ அஞ்சு பேருக்கு இந்த ஒரு ஆளுக்கு தானே 5 வீட்டுல தாய் அம்மாவுக்கு தரமாட்டா என்னடா 5 பேருக்கு இல்லாட்டி எனக்கு 5 பேருக்கு தான் இப்போ சொன்னவள இது ஒரு விதவைகளுக்கு கொடுக்குறாங்க, தனியாளுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னா. அம்மாவோட பேர் பதினஞ்சாச்சோ. என்ன பேர் அம்மாவோட? சிவபாகியம். சிவபாகியம். சரியாம்மா. ஓகே. எத்தனை? 30. 2 நாள். இப்போ நாங்கள் மற்ற 3க்கும் போதானே வேணும். டைமும் காணாது. இப்போ 20 இப்போ அந்த லிஸ்ட் இருக்கிறாள் தானே. என்ன மொத்தம் 50. அப்போ 20 நீங்கள் வர கொடுப்பீங்க. அப்படி குடுபாடு மாதிரி சிலவங்க யோசிப்பாங்க வந்து குடுபாடு ஆடுறது. அப்படி இல்லை, 100 தான் கரண்டி. சரி வாங்க வாங்க தூக்கிட்டாங்களா? ஏன்னா அப்படி இஞ்சி 2 மணி இருட்டாயிரும். இஞ்சி சரியா 2 எண்ணி கொள்ளுங்களா? அரைக்குள்ள எவ்வளோ அரைக்கு வைப்போம்? ஜிஎஸ்ஐயா இங்கே இருக்குண்ணே. 2 அப்போ 4 6ண்ணே. இதோட 8 இந்த கரைக்கு போட்டு கொடுங்களா? 8 இதோட 10. சரியோ? என்னோட 10 எடுத்துனா சரி. அவனோட 12 14 இதோட 14 என்ன ஒரு 6 எடுத்து வாங்கலாம். 16 18 2 சரி 20. சரி இதுண்ணே 20 இருக்கு. 20 தானே என்ன? சரி ஓகே. இப்போ உங்கள்கிட்ட வந்து 20 பார்சல் நாங்கள் பொறுப்பு தந்திருக்கோம். அது கொடுபற்றும் தெரியும். நீங்கள் ஏதாவது சொல்லலாம் மேலே இந்த உதவி செஞ்ச அண்மையில் நடந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக எங்களுடைய மங்களூர் 4 டிவிஷனும் பாதிக்கப்பட்டது. அதில் கண்ணைபுரம் மங்களூர் தென்மேற்கு டிவிஷனும் பாதிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 412 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது. இடம்பெயர்ந்த குடும்பங்கள் வந்து 18 குடும்பங்கள் உறவினர்கள் வீட்டுக்கு இடம்பெயர்ந்தவங்க. அதில் முதற்கட்டமாக உங்களோட டிக்டாக் குடும்பத்தால் வழங்கப்பட்ட 50 நிவாரண பார்சலுக்கும் மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 50 குடும்பங்களும் எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டதுன்னு சொன்னால், விதவைகளும் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், விதவைகள், மற்றது தனிநபர் கொண்ட நபர்கள், மற்றது ஊனமிட்ட குடும்பங்கள், மாற்றுத்திறனாளிகள் கொண்ட குடும்பங்கள் என்றுதான் அந்த 50 பேரையும்
முன்னிலைப்படுத்தப்பட்டது. ஆனால் பரவலாக எங்களோட பிரிவில் 412 குடும்பங்கள் உண்மையாகவே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கு. எங்களது நிவாரணத்தை தந்துதவிய உங்களுக்கு முதல் மக்கள் சார்பாக நன்றி. எனக்கு தந்து வந்து நம்மளோட வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் அவர்களுக்கும் எனது இந்த இதில் பங்களிப்பு செலுத்திய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நமது கண்ணைபுரம் கிராம மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். ஓகே, நன்றி ஐயா. அப்போ நாங்கள் வெளிக்கிறோம். எங்களோட வந்து என்ன அந்த அண்ணா தான் வருவார் வழிகாட்டி. அண்ணா நன்றி, சந்தோஷம். அண்ணாவுக்கு நாங்கள் வரும்போது எங்களுக்கு தெரியும் என்ன. சரி, நான் போயிட்டு வரோம் ஐயா, போயிட்டு வரோம் ஐயா. ஓகே, மங்களூர் கிழக்காம் இவர் பின்னால் பண்ணா சரி. ஓகே ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றில் வந்து நாங்கள் இப்போ 50 போதி, அதில் வந்து 30 போதி ஆக்கள் வந்தவங்க கொடுத்துனாங்க. நாங்கள் இங்கேருந்து வந்து காவல் காத்து ஒரு 3 மணி நேரம் கிடந்து வெளியில் காஞ்சி இப்போ நான் கொடுக்க வந்துனாங்க. என்னடா இப்போ இருட்டுப்பட்டுரும் என்ன பார்க்கக்குள்ளே வந்து இப்போ நீங்களும் பார்த்தா நல்லா இருக்குமே. எப்படியும் அது குடுவிட போகுது, அந்த செலக்ட் பண்ண அவ்வளோ தான் குடுவிட போகுதுன்னு. நாங்கள் இப்போ எப்படியும் நாங்கள் குடுபடுது என்று காட்டுறதுக்காக தானே அந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறதான காரணம். இப்போ அடுத்த டிவிஷனுக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அதுலேயும் வந்து ஒரு 50 குடும்பம் தான் கொடுக்கணும் நினைக்கிறேன். 4 பிரிவுக்கு வந்து கொடுக்கணும் 50. உண்மையிலே இப்போ தெரிவு செஞ்ச இதுவும் களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்தினூடாக இந்த கிராம உத்தியோகஸ்தரூடாக வந்து தெரிவு செய்யப்பட்ட இந்த 50 குடும்பங்களும் வந்து ஏன்னா உண்மையிலோ மனப்பூர்வமாக நாங்கள் நேற்று போனதில் கொடுத்த மாதிரி உண்மையில மனப்பூர்வ சம்மதம், சந்தோஷமாக இருக்குது இவங்களை தெரிவு செஞ்சது. அடுத்ததில் அப்படி தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ நாங்கள் மகளூர் கிழக்குக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கோம். டிராக்டர் முன்னுக்கு போகுது பாருங்கள். இப்படி திரும்பி தான் காமரா வண்டியோ எறா வண்டியே வண்டி போகுது. அதனால் இப்போ இந்த ஒரு சில விஷயங்களை பார்க்கக்குள்ள வந்து ஒரு நிவாரணங்களோ இல்லை இன்னும் கொடுக்கக்குள்ள வந்து உண்மையில் வந்து கிராம உத்தியோகஸ்தர்கள் எவ்வளோ பெரிய இன்னல்களை வந்து எதிர்நோக்குறாங்க. இப்போ எல்லாருக்கும் பார்க்கக்கூடாது, இப்போ ஈஸியாக கொடுக்கலாம் விளங்குதா. இப்போ இதனாலாண்டா சொல்கிறேன் எனக்கு வந்து வீடு வரல விளங்குதா, எனக்கு வந்து அது வரல இது வரலன்னு சொல்கிற காரணம் இதாக தான் இருக்கு. மணிமா கொஞ்சம் வந்து இருக்கு, அதில் வந்து செலக்ட் பண்ணக்கூடியவங்க செலக்ட் பண்ணி விட்டுருவாங்க. எப்படி ஆக்கள் பார்த்து கொடுக்க அவருக்கு 50 வாரி வருது, 450 ஆக்கள் இருந்தால் என்ன கொடுக்கும். அதுதானே, அதுவும் சிக்கல் தான். இதே இது ஃபுல்லாக வரக்குள்ள கொஞ்சம் ஒரு ஆக்கணே சொல்லுங்க. சொல்றாங்க பாக்கலையா, அவங்க விட்டுட்டாங்களா ஆண்டியல அம்மாலாம் பாக்குறாங்க. அப்படி அப்ப நீங்க வந்தல்ல, நீங்க மதிக்கலையாவா? உனதான் சொக்க கல்லிட்டு நான் கண்டிப்பா கண்டிப்பா வரமா மந்திரப்படாத மக்களுக்கு இப்படி எல்லாம் உதவி செய்ய மந்திரப்படாது. நேத்தி கடை தெரியுமா? சரியா? நன்றி நன்றி நன்றி. நேத்தி கடை அமைச்சிங்க தெரியுமா? மந்திரப்படாண்டு தெரியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப டீ குடிக்கலாமா? செக்டர் போகுது, இன்னொரு முறை வாரம் வேணா வீட்டு. சரியா? கண்டிப்பா கண்டிப்பா. சரியா வாரம் போயிட்டு. ஓகே ஓகே சரி. மகேஸ்வரி அம்மா சரியாம்மா, போயிட்டு வரனா? சரியாம்மா, ஓகே பாய். கவனமா? ஓகேயா. என்ன மாதிரி? ஐயோ வணக்கம் வணக்கம். இப்ப நடுவில் யாரும் நிக்க அப்படியே ஏற்றி விழுந்த வேண்டியோ மனசிரி பார்த்தா நான் இருக்கேன் சிரிச்சு. கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை, அதனால. சரி நான் போயிட்டு வரேன். நீங்க வருவீங்களா? வீடியோல வருவீங்களா? வீடியோல வருவீங்க நீங்க? கையாடுங்க. ஆனா மகளூர் உண்மையில பெரிய ஒரு விட வேணே. வேற எது கூட 4 டிவிஷன் இருக்கீரா? நம்ம அங்க நிச்சயம் 4 தானே, 4 வேற ஒரு இதா இருந்தது. இனி கொடுத்து முடிஞ்சு வீட்டை போற நேரம் எப்படின்னா நம்ம அவ்வளோ நேரத்தோட செஞ்சாலும் அப்படி இருட்டாகுது. இனி வீடியோக்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு வர நேரம் 12 மணி தான் தூக்கம். காலையில் வித்து மரம் ஓடி வரணும். சேவை இருக்கும் எப்படியும், என்ன கஷ்டம் வந்தாலும் இது வந்தாலும் யார் நகைச்சாலும். மகளூர் சரஸ்வதி மகாவித்யாலயம்
அது ஸ்கூல். இங்கே பக்கம் வந்து கிரவுண்ட் இருக்குண்ணே. இது அடிக்காங்க இப்போ பாத்தியா கிரவுண்டுக்கு. நம்ம வரக்குள்ள இல்லைல்லோ. நான் நினைக்கிறேன் நிறைய வாகனங்கள் மாடல் அந்த மாதிரி பாத்தியா, அதுக்காக வேண்டிதான் போல. அது இப்போ ஒன்று கூடுவட்டிக்கு 50, இன்னொரு 3 கடைக்கு கடவுளே எத்தனை முடியுதோ. அங்கே லிஸ்டெல்லாம் எடுத்து டக் டக் கொடுக்கலாம். ஓகே, இப்படியா இருக்காங்களா? கொஞ்சம் பேர் ஆக்க நிற்கிறாங்களா? கொஞ்சம் பேர் வந்தியாங்க. வந்திருக்காங்கள கொடுப்பேன் பெஸ்ட்டுக்கு. ஓ, நாங்கள் வர வெயிட் பண்ணியிருக்காங்க. வர ஆக்க சொல்லி தான் இருக்கு எல்லாரும். நீங்கள் வீடா சொல்கிறதுக்கு அவருக்கு தனியாக பெட்ரோல் காசு கொடுக்கணும் போல. இதுக்கு அதுதான். இங்கே எப்படி செலக்ட் பண்ணிக்காங்க? இது அதே மாதிரி தான். ஒரு கரைக்கு எடுக்கல நான் ஃபுல்லா இதா மிக்சிங்ல ஆடுறீங்க. மிக்சிங்ல முன்னேற மாடி பண்ணிரும். ஒரு 50 இருக்கு. வணக்கம். நன்றி நன்றி அக்கா தங்கச்சி, நன்றி. சைனா வாங்க. நீ 150 இருக்கு, 150 கொடுக்கணும். அந்த நம்ம முன்னாள் ஜிஎஸ்சி இருக்குண்ணே. இதில் 100 அடுத்த இருக்கு. இதில் 50 கொடுத்தா அப்புறம் அங்கே 100. அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு டக்குன்னு ரெடி பண்ணி சொன்னேன். கோமலவள்ளி அம்மா எவ்வளோத்துக்கு கண்டிக்கும் படத்துல? இதெல்லாம் அடுப்புக்கு தண்ணி ஏன்னா இந்த இடம் எல்லாம் அங்கே 6. இப்போ அந்த 6லிருந்து வரக்கூடிய தண்ணி ஃபுல்லாக தான் நிரம்பினது ஏன்னா, நிரம்பி ஃபுல்லாக மூடப்பட்டிருக்கு. இவங்கெல்லாம் அங்கே ஸ்கூல்லையா போய் நின்றவங்க? ஜிஎஸ்ஏ வந்துட்டார். நம்ம இருக்குமா சந்திச்சுக்குவோம். அந்த மாதிரி தான் இருக்கு. ஓ நல்ல சிவம். எங்க மீட் பண்ண இதுக்கு முன்னாடி? காந்திபுரம். காந்திபுரம். ஓகே ஓகே. காந்திபுரம் ஜி சரி. அதில் வைங்க குத்துங்க. இதுலையா? மாணிக்கமோ? நளினி. நளினி அக்கா, நளினி. ஜிசே வாங்க எடுத்து கொடுங்க. நான் கொடுப்போம். உள்ள போய் சைன் பண்ணிடுவாங்க. கொடுங்க. ஹலோ. சரியா சந்தேகமோ? நான் ஒவ்வொரு நாள் பார்க்குறேன். ஐயோ நன்றி நன்றி. அப்போ நைட்டு வீட்டில் பார்த்தீங்களா? பார்க்காம விட்டு ஒரு மாதம் வச்சு பார்க்க. ஏன்? கொஞ்சம் வேலை இருந்து பார்க்க. ஓகே, டைம் இருக்கு, நேரம் மட்டும் பாருங்களா? சரி ஐயா. ஓகே ஓகே சரி. ஜிஎஸ்ஐ ஆக்கள் எல்லாரும் வருவாங்க டக்குண்டு. போய் நான் இப்ப 2-3 போன் அப்பலாம் திரும்பி ஓடி வந்தேன். போன் சில ஆகல வேலை இது இல்ல, அதான் பிரச்சனை. போன் வேலை ஆகலாம் முந்தி வந்துட்டாங்க.
சரி ஐயா. தங்குறவங்களாம் அவங்கள அந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்கீங்க. அவங்கள சேர்த்து அந்த இதில் இடம்பெயர்ந்த சேர்த்தாக்கள் ஒரு இதில் எடுக்க இல்லாது. அதில் அரசாங்கத்தில் வருதானே இடம்பெயர்ந்தாங்களுக்கு அதில் சேர்க்காதாக்கள் மட்டும்தான் இதில். எத்தனை ஓட்டிட்டு வாப்பா. அடுத்து சஜ்ஜனாமூர்த்தியில் பஞ்சாயத்து வர மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு எவ்வளோ அவன் நடக்க மாட்டாங்க. அதனால அவங்கள அவர் சார்பு அவரை சொல்ல மாட்டாங்களா? 20 கொடுத்துருக்கேனே. டக்குன்னு 30 இருக்கணும். ரெண்டாவில் அந்த விளம்பரப்படுத்தி வரணும் 50 பேர் இடங்கள் தூரம். முகாமில் இருந்தாக்கள், அடுத்த உறவினர்களின் வீட்டில் தங்கப்பட்டாக்கள், அடுத்த பாதிக்கப்பட்டு வீட்டில் தங்கியிருந்தாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனித்தனி ஆடுபடுது தானே. ஓகே ஓகே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ மெல்ல மெல்ல தான் ஆக்கள் வந்து கொண்டு இருக்காங்க. அதுக்கு இந்த மாதிரி தான் இப்போ கொடுத்து கொண்டு வரோம். ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்தாக்கிட்ட தான் குடுபட்டுருக்கு. கிட்டத்தட்ட 25 பேர்கிட்ட வந்தவங்க குடுபட்டுருக்கு. இன்னும் வருவாங்க. இப்போ மாலை படுறதுக்குள்ள வருவாங்க. ஏன்னா அந்த பேர் லிஸ்ட் எடுத்தவங்க 6 மணிக்குள்ள வந்துடுவாங்க அண்ணே. ஓகே, வரப்போ வந்து குடுவோடும். இப்போ நாங்கள் இப்போ இறக்கி விடுறோம். ஏன்னா இன்னும் 2 டிவிஷனில் போவோம். நாங்கள் இன்னும் 100 பேருக்கு கொடுக்கணும். ஆ இல்லை 8 போயிருக்கேனுங்க. ஓ அங்கே நல்லா தானே 25 கொடுக்கணும். இங்கே இப்போ அங்கே 20 இருக்குண்ணே. 500 கிலோமீட்டர் இருக்கு. தாங்க நான் தூக்குறேன். எத்தனை? 12, 14, 14. ஓகே, அதோட 16, 18, 20. அதோட 20, 22, 24. ஒன்று சரி ஒன்று தாங்களா? உண்டு ஒன்று நீங்கள் 25. 25. ஓகே, இதெல்லாம் 25. ஓகே, சரியா? 25 வேறு வேறு கொடுத்தீங்களா? சரி. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொத்தம் இந்த டிவிஷனில் இங்கே வந்து நாங்கள் 50 பக்கனே. அதில் பார்த்தீங்கன்னா 25 பேர் லிஸ்ட் எடுத்து உண்மையிலே அதுவும் கஷ்டமானாங்களே பார்த்துட்டு எல்லாரும் பயத்து போனாங்க தான் வந்திருப்பாங்கண்ணே. அப்படி வந்து கஷ்டப்படாத எடுத்து கிட்டத்தட்ட 25 நாங்கள் இப்போ வந்தவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இன்னொரு 25 பேர் வர கிடக்கு. எங்களுக்கு நான் இங்கே ஃபுல்லாக என்னம்னா நிற்கல. அதுன்னு இருட்டா போய் இருட்டு மாதிரி 6 கொடுக்கணும்னு தெரியாது. இப்போ நான் 100 கொடுக்கணும் என்ன மற்ற டிவிஷனுக்கு. இந்த டிவிஷனுக்கு வந்து ஜிஎஸ்ஐயாம் வந்து இங்கே பொறுப்பு. இவரை வந்து எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஐயா, நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் சொல்லலாம். வாய்ஸ் ஆஃப் அனிஷன் அவர் ஏற்பாட்டில் இந்த புலம்பெயர் தமிழர்களின் உதவியுடன் இந்த எங்களை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 50 உணவுப் பொதிகள் கொண்டு வழங்கியதற்காக பிரேசைலகம் சார்பிலும் ஊர் மக்கள் சார்பிலும் இந்த புலம்பெயர் அமைப்புக்கும் வாய்ஸ் ஆஃப் அனிஷனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. பார்த்து கொடுத்துருங்க. சரி அண்ணாவும் நன்றி. அண்ணா என்ன இருக்கீங்கன்னா டியோ. ஓகே சரி, போயிட்டு வரமா? ஓகே, நாங்கள் மற்ற போகிறோம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு 25 பைக் வந்து இறை கொடுத்துருக்கோம். அது வந்து கொடுத்து முடிச்சிடுவாங்க. அங்கே கண்காணிப்புலேயும் வந்து ஆட்கள் இருக்கிறாங்கண்ணே. எப்படியும் பேர் லிஸ்ட் எடுத்து கொடுக்க தான் வேணும். இதான் வந்து அடுத்த பெரிய உலகம். இது வந்து ஒண்டா குழுவன் போட, இதில் 100 குழுவன் போட 2 டிவிஷனில் ஒன்றா எடுத்து குழுவடகு. வணக்கம் ஐயா. எல்லாரும் வந்துட்டாங்களா? ஓரளவுக்கு எடுத்து தம்பி எடுக்கக்கூடிய ஆகல. இங்கே 2 வச்சு கொடுக்க போய் 2 வந்திருக்காங்க. எல்லாம் சைன் பைத்தாங்களா? ஓ வச்சு கொடுங்க. டைம் இருட்டு போட்டுருங்க. ஒரு அதில் எடுக்கமா? டெக்டரில் இவ்வளோ எடுக்கியோ? அதில் எடுக்கணுமே. சரி கொடுப்போம்மா. சைன் பை தாங்கண்ணே வாங்கண்ணே. ஓகே வாங்க வாங்க. இது பாதிக்கப்பட்ட எல்லாரையும் எடுத்துருக்கேன். ஓகே
டைம் பண்ணியாச்சா ஆறாறு பண்ணியா பண்ணியாச்சா எல்லாரும் அப்படிதான் சொல்றேன் அந்த ஜிசே அப்படிதான் சொன்னவர் அவர் எப்படி அடுத்து அதே மாதிரி தான் அடிச்சுப்பாங்க அவங்க ஓ 3 என்ன இருந்தா அந்த பட்டிக்கிறவங்க கூட தானா அங்க டைம் பண்ண தெரியாது 100 ஏன்னா 100 தான் இருக்கு அதுல முனைப்புல டைம் பண்ணாரு வாங்குனேன் ஆறுமுகம் மலையம்மா 6 கீழ ஆறுமுகம் மலையம்மா தெரியுமில்லை அவங்க வரலையாக்கும் அப்ப சுந்தர்லிங்கம் சகானா சைன் பண்ணிச்சாக கொடுக்க ஈஸியா இருக்குமா நீ கொடுங்க அண்ணம்மா எவ்வளோ இருக்குது ஆமா நீங்க பார்த்து கொண்டு நீங்க நினைச்சு இல்ல தெரிந்தானே உங்களுக்கு சரியாமா மௌலூர் மேற்கு இதுனே மௌலூர் மேற்கும் மௌலூர் முனை அம்மா சரியா நீங்க யூடியூப் சேனல் ஓ ஓகே அம்மா இதில் பார்த்து கொண்டு தானே இல்லைம்மா சைம்பை சாக்கள் வராங்களா இல்லை மற்ற ஆள் இல்லாமல் போயிடும் கணக்காக தானே உணர்ந்திப்போம் நல்ல ஷோ வேணாம் நன்றி நன்றி சரியா பாக்கலாப்பா நன்றி நன்றி அந்த வழி இருந்து அப்படியோ உங்க வீட்டுல பாக்குறது கண்டிப்பா நன்றி கொடுத்துருவா இல்லைங்களா பார்த்துருக்காங்க சரியா வச்சுட்டீங்களா சைன் வாடா வாடா ஓ என்னமாடா அப்படி திக்கா எங்கடி வீடு கடைக்கு போனுக்கா மஜிதி அண்ணாவே என்ன பேர் என்ன பேர் நம்மளை படித்த அண்ணாட மகன் சரிதான் சந்திம்மா ஓகேடா ஆறு சின்ன தம்பி ஐயா சைன் வச்சுதான் இது சைன் வைக்கணுமே அப்படி வாங்க நீங்களும் கொடுங்க 2 ஜாமானு சரியா ஐயா கொடுங்க 2 ஜாமானு நீங்க எடுத்து கொடுங்க ஆகளுக்கு அது கொடுங்களா சைன் பஜார் கொடுக்கணும் கேட்டு சரியோ கேளுங்க சைன்லாம் வச்சுட்டீங்களா கேட்கணும் கேள்வி சைன்லாம் வச்சுட்டீங்களோ ஏன்னு கண்டோடிப்பாங்க ஆக்கள் சண்டோடிப்பாங்க அது அது கேட்டு கொடுங்க சைன் வைத்தீங்க கேளுங்க சைன் வச்சா இதையும் அடிச்சு தான் சரியா இப்போ எல்லாரும் பார்ப்பான் அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க எல்லாம் சரியோ விளையாடல சாமானு பாராது குடுவிடு 6வது குடுவிடு பொருட்கள் பேர் ஆக்களுக்கு
சாய் பைஜா ஹேல் வடு சாய் பைஜா கரெக்டா வாங்க சாய் பைஜாலாம் கூப்பிடுங்க சாய் பைஜா பிள்ளை வச்சு தூக்கில ஓகே அது கல்யாணத்துக்கு வச்சாக்கல தான் தாமா வச்சாதா நல்லா சாவைக்கு நல்லா சமைச்சு சாப்பிடுங்க இல்லாட்டி எல்லாம் நீங்க சண்டை ஓடி போயிட எல்லாரும் அப்படிதான் முன்னே சண்டை ஓடித்தாக்கல விதானே முதல்வா அப்படிதான் சண்டை ஓடி இருந்தாக்க இந்த மாதிரி சாமான உங்களுக்கு என்ன வச்சா கையெழுது ஓ வச்சா என்னண்டால் இப்ப நாங்க ஒரு பழக்கம் பண்றது அரசாங்கத்தால உங்களுக்கு சாமான் மேடம் அவங்க பேர்லாம் நாங்க கொடுத்திருக்கோம் எங்க அனத்த முகமது வக்காங்க ஒண்ணும் கிடைக்கல இல்லாட்டி உங்களுக்கு சாமான் இல்லாட்டி வேற எடுத்து சாமான் கொஞ்சம் போறீங்களா உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் உங்களுடைய பேர் நாங்க இதே மாதிரி தட்டிடுங்க இதுல இப்ப உங்களுக்கு சந்தமணி சொன்னா அதுல வர சாமான்ல கூட வேற வெட்டுவோம் சரியா இது சரி உங்களுக்கு நீங்க யோசிங்க இப்படிதான் செய்யும் ஒரு ஆளுக்கு நாங்க கையருங்களா ஜிஎஸ்ஐயா இது என்ன பிரச்சனை நாங்க டிஎஸ் ஆஃபீஸில் ஒப்படைப்போம் நம்ம அங்கே ஒரு முடிஞ்சு இருக்கிறது கஷ்டம்னு சொன்னால் நம்ம டிஎஸ் ஆஃபீஸில் ஒப்படைப்போம் பிரதேச செயலகத்திட்ட இப்போ பேர் லிஸ்ட் வந்து கொடுத்தாக்களை எடுக்க தானே வேணும் அதுக்குரிய போவாங்க இப்போ எங்களால் முடியாத கட்டத்தில் அப்படி தான் செய்கிறோம் நாங்கள் ஜிஎஸ்ஐயோட வரைக்கும் கதைங்க நீங்கள் ஏன் கஷ்டப்பட என்ன நமக்கு தான் இல்லை நம்ம வீட்டு பக்கத்து என்னன்னு சொன்னா உங்களோட பேர்ல நாங்க கவர்மெண்ட் கச்சேரியில் கேட்டு பேர் கொடுத்தாச்சு இப்போ உங்களுக்கு இதுல நாங்க சாமான் வந்தோம்னு சொன்னா அதுல பேரை வெட்டணும் இப்ப இதுல உங்களுக்கு 5000 லிஸ்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க முகாமில் இருந்தாக்கள் அடுத்த உறவினர்கள் வீட்டில் இருந்தார்கள் சொல்லி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இப்போ ஸ்டாப் பண்ணுவீங்களா ஸ்டாப் பண்ணுவீங்களா இல்ல இப்போ ஆறாறு குடும்பம் தெரியல இப்போ எவ்வளவு சிக்கலா போகுது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவீங்கண்ணா சரி குழப்பமாயி என்னண்டாக்கா இது ஆகை தண்ணி பாதிக்கப்பட்டு ஓரளவு இடம்பெயர்ந்திருந்தார்களுக்கு கச்சேரியால லிஸ்ட் அனுப்பிட்டோம் அந்த லிஸ்டுக்கு 20ஆம் தேதி கூட காசு ஒதுக்கி அதுக்கப்புறம் நான் தான் ஃபைக்ஸ் பண்ணி சாமான் தருவோம் அதை தவிர அதுக்கு முன்னுக்கு தேம்பம் இருந்தாங்களுக்கு ஒரு சாமான் வரும் சரி அதை தவிர 3ஆவது லிஸ்ட் எடுத்தது ரெவர் அரவாய் சாமான கொண்டு வந்தீங்க இதுல கேம்பிள் இல்லாம வெள்ளமும் பாதிக்காம தேவையில்லைன்னு சொன்னா நீங்க எழுதித்தாங்க ஆறுனால சாமான் தேவையில்லை அது சாமான் கொடுக்கணும் எல்லாருக்கும் சாமான் கொடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்கணும் அரசாங்கத்துல காசு இல்லை அரசாங்கத்துல காசு இல்லாத அப்படி பார்த்து கொடுக்காங்க அப்படியான வேலை வாக்கண்டா என்னடா அது இந்த நாட்டுல இப்படித்தான் நடக்கும் ஆத்துக்கங்காலம் கொடுக்கணும் ஆத்துக்கங்காலம் சேதம் அப்படியான சேதம் ஆத்துக்கங்காலம் என்ன மிது இந்த விளக்கம் விளங்கல இது குழப்பமா இருக்கு நம்ம பிரச்சனை கொடுத்து போட்டுக்கணும் போ பிரச்சனை பண்ணாம தெரியாது யாரா எப்படி ஓ சரியோ சரியா எனக்கு என்ன பிரச்சனை என்ன ஒரு ஆட்சியில் வரும் எனக்கு தெரியல சாமான் அவங்க தெரியல கேட்குறாங்க இந்த தாக்க அதான் இந்த அது இப்போ வெள்ளம் மண்ட பக்கம் இஞ்சால பக்கம் தான் வெள்ளம் வந்துருக்கு மக்கிய எடுத்த வெள்ளம் வருது நானும் போய் பார்த்தேன் நான் தான் இருந்தாலும் சிக்கலாக கிடக்கு டிஎஸ்எஃபியில் ஒப்படை வாரம் கொடுக்கும்
மனதா போயிடும் தானே ஸ்டார்ட் ஆகிதானே பிரச்சனை நீ கொடுக்க போன சிக்கல் தான் கொஞ்சம் இல்லை 1 லட்சம் ரூபாய் சாமான கூட இருக்கு 1 லைன் தான் இருக்கு சரி 2 லைன் ஆனால் ஜிஎஸ்டி பாவம் தான்டா நம்ம டிவிசியில் ஆஃபீஸில் இருக்குமா சாமான் காய்ச்சி போட்டு அண்ணோட கேளுங்க கேளுங்களேன் சவுக்கால தொங்கு அங்கால முள்ள ஏற்பட்டு அங்கால விட நாங்க நேற்றும் பார்த்தேன் அந்த இடத்த ஒரு வீட்டுல தண்ணி விழா தண்ணி பார்த்தேன் அப்படியானது எரிய பக்கம் தானே அது வெள்ளம் வந்து ஏற்பட்டேன் எரியூர் பக்கம் தண்ணி வந்து பார்த்து போகணும் வெள்ளத்தை நவுத்தி கால பக்கம் இருக்க தனோட விட கால் பண்ண இது போனது அப்படியான தான் கொடுக்கணும் இது மக்கியாக்கள் வந்து எனக்கு தெரியல உனக்கு தெரியல கேட்கறது சட்டம் இல்லைங்க சட்டம் நாங்கள் டிஎஸ்எஃப் ரோப்படைக்கு அமைச்சது அவங்க அங்கே வந்து இருக்கட்டும் இன்னும் கிடைக்கு ஒரு அவன்கிட்ட கொண்டு இதெல்லாம் லிஸ்ட்டில் ஆக்கள் கூடனா பிரச்சனை ஆயிரும் பிறகு அங்கே அப்படி தான் பொருள் சேர்த்து கொடுக்கலாம் மக்களுக்கு விளங்கு இல்லையா எல்லாரும் கூட போகுது இன்றைக்கு மட்டும்தான் நினைச்சிருக்காங்க இதோட சரி இதோட சரி கூட கூட நாம வரலாம் அதிகப்பட்டு படுத்த முன்பு இளைஞர்கள் நாங்க தான் அதைத்தான் சொல்ல சொல்லாத விளக்கு உங்களுக்குரிய சாமான் 20ஆம் தேதிக்குள்ள வரப்போகுது சரியா எல்லாருக்கும் தான் சாமான் கொடுக்கணும் எல்லாரும் தான் பாதிக்கப்பட்டார்கள் அதாவது ஐயா இப்ப உங்களுக்கு நீங்க உறவினர் வீட்டில் இருந்தாலோ இல்ல கேம்பில் இருந்தாலும் மகளூர்ல இருக்கேன்னு சொன்னாயா பழமையா அந்த வெள்ளம் வந்து இயல்பு நிலை பாதிக்கப்பட்டார்கள் ஒரு கச்சக்கரியா வந்து கேக்குறாங்க ஐயா அவங்களுக்குரிய சாமான் தான் இப்ப குடுபட்டுக்கணும் உங்களுக்குரியது நீங்க உறவினர் நண்பர்கள் வீட்டில இருந்து உங்களுக்கு 20ஆம் தேதிக்குள்ள உங்களுக்குரிய சாமான் வரும் ஐயா சரியா அப்படி உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்க கடிதத்தை எழுதிதாங்க தேவதாசன்னா இந்த டிவிஷன் எனக்கு தேவையில்லை ஓரளவு வெள்ளம் இடம்பெயர்ந்தாக்களுக்கு மட்டும்தான் சாமான் மற்ற தேவையில்லை வந்து அந்த 43 டிவிஷனுக்கும் கொடுக்குறேன் உங்களோட 2 டிவிஷனையும் தவிர இவங்களோட கண்டு கூட இல்லாம எதுக்குள்ள எந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கோ அந்த லிஸ்ட்டுக்குள்ள தருவோம் நம்ம 56 பழம் அடைஞ்சிட்டு போட்டும் ஏன்னா அது வரும் அது சரியா பாதிக்கப்பட்டாங்க கடையில விக்கிறவன் கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு அதுல மகள் கடை வச்சிருந்தா தாய் தனியாள இருக்கா அப்ப அவருக்கு கொடுக்கதானே ஒரு சாமான் உங்களுக்கு ஒரு டிவிஷன் ஃபுல்லா படுக்க கூடாது ஹலோ கவர்மெண்ட் சாமான் ஒன்றுமே கொடுக்குறேன் என்னன்னு சொன்னா அதுக்குள்ள டிஎஸ்எஃப்ல பாரப்படுத்தும் சரியோ அதுக்குள்ள தெரியல இதுல நீ பார்க்கணும் சரியோ பாரப்படுத்த மிச்சத்தை வந்து அவங்க இருக்கட்டும் அங்க எங்க இருந்தா இதுக்கு முன்னாடி என்னடா டபுள் அண்ட் நான் எப்படி விட 2 சாமான் கொடுக்குறேன் 2 சாமான் எப்படி கொடுக்குறது நான் கொடுத்த போட கச்சேரிக்கு நான் எப்படி பாய் சொல்றேன் அல்ல டிஎஸ்எஃப்க்கு எப்படி பாய் சொல்றேன் ரெண்டு தடவை நான் எப்படி சாமான் வருது தானே இப்ப அது விளங்குது இல்ல அவங்களுக்கு அப்படி இல்லடா தவறாசனா பொலிட்டிஷியன்ல நீங்க ஒருத்தருக்கு ஐயா ஐயா என்னன்னு சொன்னால ஐயா நீங்க இப்போ வந்து சொல்ல வாரிகள் வந்து உண்மையில வந்து கஷ்டப்பட்ட ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணாம மற்றப்பட்ட ஆட்களை செலக்ட் பண்ணிக்காங்க வேண்டிய அதை நான் உண்மையில வர வைக்கிறேன் உண்மையில வெள்ள நிவாரணம் பண்றது ஐயா பாதிக்கப்பட்ட எல்லாரும் கொடுக்கறதா வெள்ள நிவாரணம் இதுல இப்ப நாங்க இப்ப கொஞ்சம் பொருட்கள் வந்து கொண்டு வந்தபடியால வந்து இப்ப எல்லாரும் கொடுக்கல தானே இப்ப அரசாங்கத்தால உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி தானே நிவாரணத்துக்கு கேட்டு அது இல்லை இது இது வந்து செய்யறோம் என்னென்றால் இப்ப அவங்க வாரே பிரிச்சு கூட தானே பார்ப்பாங்க அப்ப இரண்டால் இப்ப இதுல ஒரு 100 பேர் குடுபடுன்னு சொன்னால் மிச்சம் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அரசாங்கம் தரக்கூடிய குடுபடும்
இப்ப கொடுத்த 100 பேருக்கும் இது கொடுபடாது அடுத்த நேரம் இப்ப என்னன்னு சொன்னால் இப்ப எல்லாரும் கொடுபடுப்பது ஐயா. இப்ப நான் கேட்கறது நீ இப்ப சொல்லணும் புரிஞ்சு சொல்லணுமா சொல்ல வர்றது. இப்ப வெள்ளம் ஏற்படாம இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு நிவாரணம் கொடுக்க போகல அப்படியானவங்களுக்கு கொடுத்தாலும் நீங்க சண்டை பிடிக்கலாம் விளங்குதா? ஏன்னா வெள்ளம்ன்றது நீங்களும் பாதிக்கப்பட்டு நானும் பாதிக்கப்பட்டேன். அதுல ஏழை பணக்காரன் இல்லை எல்லாரும் பாதிக்கப்பட்டு விளங்குதா? வெள்ளம் ஏற்படாம இருந்த டைம்ல கொடுத்தா கொஞ்சம் பாருங்களா. அப்ப வந்து இப்ப எல்லாரும் பாதிக்கப்பட்டு தான் ஐயா இருக்காங்க. அப்ப எல்லாரும் தான் கூட போகுது. அதுல ஒரு 100 பேருக்கு இப்ப போகுது சரியோ. மிச்சம் லிஸ்ட் காட்டுங்க ஐயா. லிஸ்ட் காட்டுங்க கொடுத்து தெரிஞ்சுவானு சரி கொடுங்க எல்லாம் கொடுங்க. மிச்சம் கொடுக்காத அடுத்த வராட்டி சரி அடுத்த நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க மேல இடத்துல அடுத்த கொடுக்காம இன்னொரு இடைகள் இருக்குமா இருந்தா கொடுக்காம தட்டுப்பட்டு இருந்தா கொடுத்தாங்க. நான் சொல்றேன் வெள்ளம் ஏற்படாம இருங்க இங்கதான் கூட பேர் லிஸ்ட் கொடுத்தீங்க உங்களுக்கு ஐயா ஜிசியா இங்க அவங்கள தான் கொடுத்தீங்க மாதிரி 100 10 அவருக்கு அவருக்கு முதல்ல ஒரு இதோட இந்த மவுல கூட லிஸ்ட் கொடுத்தீங்க பாதிக்கப்பட்ட பல்ல பாரு வாரி ஓட்டது உண்மையா உதயன போனமா அடுத்த லிஸ்ட் நான் ஓட்டு அதுக்கு அவன் தான் கூட கொடுத்து போடுறேன் இது அப்படி அவருக்கு அப்படி நம்ம பிரச்சனை கைது விடாம ஜாமான் கொடுக்க வந்து அவர் எந்த பிரச்சனை வந்தவர் அவரை முடுக்கு போட்டது இந்த பிரச்சனை. ஆனா இப்ப ஒரு கிட்ட ஒரு விளங்கப்படுத்துமா கொஞ்சம் மொத்தம் எத்தனை பேர் ஆகல டோட்டல் எத்தனை வேணும் 530 குடும்பம் 266 குடும்பம் இடம்பெயர்ந்து வீட்டுல இருந்த சொல்லி கொடுத்தீங்க. அந்த அளவுக்கு இந்த இருக்காது. ஆனா ஓரளவு பாதிக்கப்பட்டு வீடுகள்ல போய் இருந்தாக்கள் கோல் பண்ணி சொல்லி எல்லாம் பார்த்து நான் வீடுகள்ல மாறி இருந்தாக்கள் 266 பேரை கொடுத்துருக்கீங்க இடம்பெயர்ந்திருந்தாக்கள். அது தவிர கேம்ப்ல கொஞ்சம் பேர் இருந்தேன். அதை தவிர 550 குடும்பத்தினா இடம்பெயர்ந்து கொடுக்கலாமா? இந்த ஊரத்துக்கு கொண்டு அவ்வளோ கொண்டு இன்னொரு ஊர்ல வச்சுக்கணும் அப்படி கொடுக்கல. அது நான் அரசாங்கத்தை நான் அரசாங்கத்துக்கு வேலையிறான் அப்படி செய்யலாமா? ஓரளவுக்கு இடம்பெயர்ந்தாக்களை கொடுத்தா அதுல 266 குடும்பம் கொடுத்தீங்க. 530 குடும்பத்துல 266 போனா மிச்ச குடும்பம் 240 தானே. அதுல அரசோத்தியம் பென்ஷன் அதாவது நீங்க கொடுத்த 266 குடும்பத்திலேயும் இவங்க சில கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இருக்கு. அதுல அத்தனை பேரும் அதுக்குள்ள வெள்ளத்துல பாதிக்கப்பட்டாங்க. ஐயா 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 இங்க பாருங்க இவர் கொடுத்தீங்க 266 குடும்பம் அதுக்குள்ள நீங்க சொல்லக்கூடிய அந்த கஷ்டப்பட்ட ஃபேமிலியில அந்த டீடைல் மூலம் கொடுபட்டிருக்காம ஐயா அது ஓகே தானே? அதே போல நீங்க மேல எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சரியா? நாங்கள் தெரியலன்னு இப்படித்தானே செய்யணும். எனக்கு ஒரு இது இல்ல இந்த 3வது லிஸ்ட் தான் இது சரியானே. எனக்கு உங்க அந்த சாமான வந்திருந்தா நான் அதை சேர்த்து கொடுத்துக்கலாம். ஆனா கவர்மெண்ட் சாமான தெரியும் தானே பேக்கெட் பண்ணி அதை நீ பேக் பண்ணி எல்லாம் வரணும். அப்ப இதை என்ன செய்வோம்? இதை வந்து நம்ம டீசல் ஒப்சர்வ் பண்ணி எத்தனை இருக்குது தெரியல இனி தெரியும் பாருங்க 30 நம்ம அடக்கு முனையில் எத்தனை அடக்கு வெள்ளன்னு சொன்னால் இப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அது நியாயமான விஷயம் சொல்லக்கூடியது. வெள்ள நிவாரணம் பண்ணுறது உண்மையிலேயும் வந்து இதில் வந்து ஏழை பணக்காரன் பார்க்காங்க எல்லாரும் பாய்படாது தான் என்ன எல்லாருக்கும் வந்து கொடுக்கத்தான் வேணும். ஐயா வந்து இதில் பார்க்கணும்னா 266 ஃபேமிலிக்கு வந்து அரசாங்கத்தில் நிவாரணம் படுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஐயா சொல்லக்கூடிய அந்த கஷ்டப்பட்டவங்க அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்து இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு இங்கே கொடுத்து போட்டு திருப்பி அவங்க வந்து 2 தடவை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்ற ஆள் வந்து போய்ப்பாங்கன்றபடியால் வந்து இப்போ இதில் 100 வந்து வேறையாக வந்து தெரிவு செஞ்சு கொடுத்துருக்காங்க. மற்றாக்களுக்கு வந்து அரசாங்க ரீதியால் வரக்கூடிய 20 50 இன்னொரு டிவிஷன் 50 இது 50 அதுக்கு வேணும். நீ இப்போ நமக்கு தெரியாது யார் யார் எப்படி பிடிக்காங்க நமக்கு தெரியாது. இப்போ இவங்களுக்கு தானே தெரியும் எல்லாரும் எடுக்கலாம். எல்லாரும் எடுத்தா இன்னொரு ஊர்ல அதுலயும் கொஞ்சம் பேர் தெரியும் தானே அதுலயும் கொஞ்சம் தட்டுப்பட்டாங்க. அதுலயும் இப்போ அவங்கள ஏன்டா ஹோம்பர்னு சொன்னா உண்மையில வந்து வெளிநாட்டில் இருக்கிறார்களும் கடையில் இருக்கிறார்களும் குடுபட்டு இருக்கின்றவையெல்லாம் ஐயா வந்து கோபம் வருது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். உண்மையான விஷயம் அதுதான். இது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்குறது எல்லாரும் பாதிக்கப்பட்ட ஆள் தானே அந்த வகையில் கொடுக்குறது டிஸ்ட்ரிபியூட் இல்லையா அந்த வேலையும் வரக்குங்க இப்போ மற்ற டிவிஷன் லாக்கலாம் அங்கே டிஎஸ்எஃபி வர சொல்லுவோம். என்ன ஒன்று செய்ய உங்களோட இறக்கி விடுவோம். இப்போ இங்கே வச்சுட்டு போனோம்னா அவருக்கு பிரச்சனை ஆயிரும் இருக்கிற கொஞ்சத்துக்கு அவரை கேளுங்க. அதான் கேட்டுப்பட்டு செய்வோம். அவருக்கும் பிரச்சனை வரக்கூடாது. விளையாடல எல்லாத்தையும் பார்த்து தெரியாது. அது நான் வீட்டு கொண்டு போறேன் சண்டை பிடிக்காங்க வீட்டு கொண்டு வரேன் எங்க வீட்டு எடுத்து போறேன் எல்லாத்தையும் நம்மட ஊருக்கு பாக்குறேன் நம்மட ஊருக்கு
மூண்டியர் கொடு வாங்க மூண்டியர் முன்னால வாங்க நீங்களும் வாங்க ஐயா வாங்க சரியா இருபத்தேழா இருக்கு 23 30 3 எக்ஸ்ட்ரா கொடுவட்டி சைம்பேக்கா வாங்கிக்க ஏன்னா இப்போ நாங்கள் எங்களுக்கு வீடியோ எவிடன்ஸ் தான் நாங்கள் எண்ணி வச்சதாங்க 3 சைம்பேக்கா எடுத்து போய்க்காங்க அது இங்கேயோ அங்கேயோ தெரியல எங்கேயோ இப்படிதான் ஏன்னா அதெல்லாம் ஒரு முறை இல்லாம குடுவட்டதுக்கா அதுல இப்ப 3 பேக்ஸா குடுவட்டு இருக்கு சைன் பேக்காம 3 அங்கே நான் ஒரு அங்கே அப்போ அங்கே திருப்பி பண்ணி பாரு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 இருக்குண்ணே 27 23 அங்கே அதாவது பேர் லிஸ்ட்ல இல்ல ஆகிற 3 குடுவட்டு எடுத்து போயிட்டாங்களோ அப்ப 2 வார்த்தை அவங்கள திரும்ப அந்த லிஸ்ட்டுக்குள்ள அது யாரு சொல்ல போறாங்க அது ஒன்றும் செய்யல அது அது பிரச்சனை இல்லை அப்ப நான் வலிக்கிறோம் ஐயா நன்றி சரி நான் போயிட்டு வரேன் ஓகே மகளே இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க இப்ப கொடுத்து முடிச்சிட்டோம் பாத்துருப்பீங்க உண்மையிலே வந்து ஒரு விஷயத்த வந்து 100% வந்து ஒரு கொடுக்குறேன்னு சொன்னா 100% சரியா செய்யலாமே ஆனால் இப்போ ஒரு ஊர்லேயே வந்து 4 பிரித்து கொடுக்க போக்குள்ள வந்து அந்த சனத்தொகை வந்து அதிகம் நம்ம கொடுக்க போகிற வந்து ஒரு 200 கிலோமீட்டர் வந்து பிரச்சனை கண்டிப்பாக வரும் அந்த பிரச்சனைகள் தான் இன்றைக்கு வந்து நடந்திருந்ததுன்னு அப்படியான பிரச்சனை இன்றைக்கு நடந்திருந்தது எல்லாம் முடிய நாங்கள் பார்த்து நான் வந்து களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலாளர் அம்மணி அவர்கள் நாங்கள் சந்திச்சுனாங்க உண்மையில் வந்து இப்போ கொடுத்த அந்த மக்கள் சார்பாக வந்து புலம்பெயர் நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது இந்த நிவாரணத்துக்கு உதவி வழங்கிய அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து சொல்லியிருந்தவங்க சொல்லி அப்ப வீடியோல இப்ப ஒரு எல்லாரும் வந்து வீடியோல வர விரும்ப மாட்டாங்கண்ணே அது அவங்களுடைய பர்சனல் அப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப அவங்க இப்ப வேலை டயர்ட்ல இருந்தபடியால வந்து கொஞ்சம் கதைக்க முடியாது போச்சு இருந்தாலும் வந்து இந்த நன்றியை வந்து சொல்லிவிடுங்க அப்படிமா வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க உண்மையில வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்திருந்தோம் அப்ப சிலருக்கு இந்த வீடியோக்குள்ள பார்க்கல வந்து இப்ப எல்லாருக்கும் சரியான வகையில வந்து குடுவிடுமான்றது வந்து ஒரு சந்தேகம் தானே ஒரு ஊர்ல வந்து ஒரு 20 பேர் கஷ்டப்பட்டாக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு 20 பேர் வந்து நல்ல வசதியா இருப்பாங்கண்ணே இதுல வந்து இப்ப நம்ம இப்படி ஒரு பேர் லிஸ்ட் எடுக்கக்குள்ள வந்து அதாலேயும் வந்து அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு இப்ப இவங்களோட சேர்ந்து பயணிக்குள்ள வந்து இப்ப எல்லார பக்கத்துல கூட பிரச்சனைகளும் வந்து என்னால அதை கவனிக்கக்கூடிய மாதிரி இருக்கு நான் பார்த்தேன் நான் உண்மையிலே ஜிஎஸ்ஆக்களும் உண்மையில பாவனே பாவக்குள்ள கொஞ்சம் ஒரு மனத்தாவன் தான் வருது பக்கத்துல இருக்க பாவக்குள்ள இப்ப அவங்களோட மக்களோட சைட்ல இருந்து பாவக்குள்ள இப்ப ஜிஎஸ்ஆக்கள் நடந்து கொள்றது வந்து புள்ளையா தெரியுது இப்ப ஜிஎஸ் பக்கத்துல இருந்து பாவக்குள்ள வந்து மக்கள் நடந்து கொள்றது புள்ளையா இருக்குன்னு ஏன் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்ப இவங்க வந்து சொல்றாங்க அதாவது மக்கள் சொல்றாங்கன்னு சொன்னா ஜிஎஸ்ட நீங்க வந்து நல்ல காசுக்காரர்கள்லாம் பார்த்து வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க ஜிஎஸ் சொல்றாங்க வெள்ள நிவாரணம் பண்றது வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டியது அந்த கஷ்டப்பட்டாக்கள் லிஸ்ட் நாங்க அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கோம் என்ன அது வந்து இன்னொரு 5 நாள்லயோ 10 நாள்லயோ வந்து மக்களுக்கு வந்து கொடுக்க போகுது என்ற விஷயத்த சொல்றாங்க அதை வந்து புரிஞ்சு விடுறாங்கல்ல இப்படி மாறி 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 பிள்ளையா விளைய கொண்டு பிள்ளையான விஷயங்களை வந்து பாகுடியமா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நாங்க இப்ப எல்லாத்தையும் தாண்டி ஒரு எம்எல்டி என்ன உங்களுக்கு தெரியும் மெகா லோடான் எந்த இடத்துல வந்து ஊழல்கள் வருதோ என்ன எந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் தப்பா நடக்குதோ அதெல்லாம் வந்து நான் வெளிக்கொண்டுரும் நீங்க இன்றைய வீடியோவில் நடந்த விஷயங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க நீங்களா முடிவெடுங்க யாரில் பிரச்சனை இருக்கு யாரில் பிரச்சனை இல்லைன்ற நீங்க முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள அப்புறம் இந்த காலையில வழிகிட்ட பயணம் இப்போ சொன்னா வந்து இருட்டுப்படுத்து கிட்டத்தட்ட இப்ப நேரம் சரியாக 5:51 என்ன நாங்க வீட்டினுடைய 10 மணி அப்புறம் அங்க ஒரு 3 மணி தேலம் வெளியில வந்து காஞ்சி கிடந்ததுன்னு இவ்வளவு ஒரு கஷ்டங்களுக்கு மத்தியில தான் நாங்க இந்த உதவி திட்டங்களை வந்து இப்ப 200 பேருக்கு வந்து கொடுத்துருக்கிறோம் இப்ப நாளைக்கு நாங்க கொடுக்க போறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனி இருக்கிற டிவிஷன்லாம் பாத்தீங்கன்னா வந்து
தள்ளித்தான் இருக்கு. அதெல்லாம் வந்து கன தூரம் போகணும். இப்போ டிராக்டர்ல நாங்கள் லோடு ஏற்றி அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் இப்போ 10 மணிக்கு நாங்கள் பொருட்கள் கொடுக்கணும்னு சொன்னால் இங்கே ஒரு 8 மணி 7:30 நாங்கள் அனுப்பணும். அப்போ தான் அது கணக்காக போய் சேரும். என்ன அதுமாரி நம்ம தூரம் போண்டா தூரம் தான் போகணும். சரி, ஓகே, பார்க்கலாம் என்னமா விஷயங்கள் நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம நேர்மையா இறைவனுக்கு பயந்து நம்மளுடைய மனசாட்சிக்கு பயந்து நம்ம நேர்மையா இந்த செயற்பாடுகளில் வந்து ஈடுபட்டிருக்கோம். ஒரு சிலர் வந்து ஒரு சில கதைகளை வந்து கதைப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சில நேரங்களில் மனதை பாதித்தாலும் சிலருக்கு நம்ம கஷ்டமானவங்களுக்கு நம்மூடாகவும் ஒரு உதவியை வந்து பெற்றுக் கொடுக்க முடியுது. அவங்க சிரிக்காங்கனக்குள்ள வந்து அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த அவங்க சொல்ல அதாவது அந்த ஒரு கதை ஒன்று இருக்குடா. ஒரு வாத்தியாரால் இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த வயிற்று வலி இருக்குமா, ஃபுல்லாவே வந்து வயிற்று வலி இருக்குமா. ஆனால் அது பிள்ளைகளுக்கு அவர் படிப்பிக்க போகல, சரியோ பாடம் சொல்லி கொடுக்க போகல, அந்த வயிற்று வலி வந்து காணாம போயிருமா. விளங்குதா? கடையில கதைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி தான் எனக்கு 1008 பிரச்சனை எனக்கு இருந்தாலும் 1000 டென்ஷன்கள் இருந்தாலும் நாங்க ஒரு வேலைமாய் தான் இந்த வேலை ஒரு சேவையை நாங்க வேலைமா செய்யறோம். இதை அப்படி செய்ய போகல, ஒரு உதவியண்டு செய்ய போகல, எனக்கு எத்தனை கவலைகள் இருந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அது அந்த இப்போ 1 மணித்தாலும் 2 மணித்தாலும் அந்த 2 மணித்தாலும் மறந்து அதை பத்தி அப்புறம் வீடியோ எடுத்து பண்ணி வந்த அப்புறம் ஓ அப்படியே பிரச்சனை நடந்து அப்படியே பிரச்சனை நடந்து எனக்குள்ள வரும். உண்மையில வந்து நிறைய சேவைகள் செய்யணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வந்து தோணுது. கண்டிப்பா எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம். இன்னும் ஒரு 3 இடங்கள்ல நான் நினைக்கிறேன் கொடுக்க வேண்டியிருக்கு நினைக்கிறேன். கொடுத்து முடிஞ்சது பிறகு நான் வந்துட்டு அந்த 308 கிராமங்களுக்கு போயிட்டு எங்களுடைய இந்த மக்களுடைய பிரச்சனைகளை வந்து வெளிக்கொண்டு வர அந்த எம்எல்டி பயணத்தை நாங்கள் தொடருவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போறேன். ஓகே மக்கள், எதிர்வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றி கருத்துக்கள் வந்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களிடம் சந்திக்கும் வரை விடைபெறு செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.